நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியதுதான் சமீப கால அரசியல் செய்திகள்ல முக்கிய செய்தியா வெளியே வந்துட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் நடிக்கிற கடைசி திரைப்படமான தளபதி 69 படத்தோட அறிவிப்பு போஸ்டர் படக்குழு வெளியிட்டது. அரசியல் கட்சி தொடங்கியதுல இருந்தே மாநாடு குறித்த செய்தி அவ்வப்போது வெளியே வந்தாலும் திட்டமிட்டபடி மாநாடு நடத்த முடியாம போக விஜய் அப்செட்டா இருக்கிறதா தாவேகா தரப்புல இருந்து செய்தி வெளியாயிருக்கு. நிலைமை இப்படி இருக்க விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம இருந்ததுதான் அரசியல் களத்துல பெரும் விவாதமாயிட்டு இருக்கு. பாஜக தரப்பும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு நீட் பற்றி விஜய் கூறிய கருத்து பல்வேறு விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு. ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் திமுக பாணியிலான அரசியலை கையில் எடுத்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேத்து அண்ணாவோட பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து செய்தி சொன்னதுதான் பல அரசியல் கட்சிகளுக்கு பெரிய இடியை இறக்கியிருக்கு. குறிப்பா சொன்னா அந்த வாழ்த்து செய்தியில சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது என்று அண்ணாவை புகழ்ந்து பேசியிருக்காரு. மத்த அரசியல் கட்சிகளுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. திமுகவை அவர் பின்பற்றாரா அப்படிங்கிற சில கருத்து நிலவி வருது. அது மட்டும் இல்லாம ஓணம் பண்டிகைக்கு விஜய் வாழ்த்து சொன்னதும் கிட்டத்தட்ட அவர் திமுகவை தான் பின்பற்றாரு அப்படின்னு கன்ஃபார்மே செஞ்சுட்டாங்க மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க. நடிகர் விஜயோட கட்சி பாடல்ல கூட அண்ணா எம்ஜிஆர் குறித்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இது அதிமுகவிற்கு சற்று உற்சாகத்தை கொடுத்திருக்கு. பொதுவா திமுகவை எடுத்துக்கிட்டா பெரியார் கொள்கையை ரொம்ப ஆணித்தரமா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க வழியில வந்த அண்ணா, கலைஞர், தற்போதைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரை இந்த கொள்கையை தீவிரமா கடைபிடிச்சிட்டு வராங்க. திமுக மேல வைக்கப்பட்டிருக்க பொதுவான குற்றச்சாட்டு இந்து விரோத அரசியலை அவங்க பின்பற்றாங்களா அப்படிங்கிறது தான். முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாம கிறிஸ்துவ பண்டிகைக்கு இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் தங்களோட விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ஓணம் பண்டிகைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. ஆனா இந்து பண்டிகையான தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படின்னு பாஜக தரப்புல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ தாவேகா தலைவர் விஜய் இந்த பாணியை ஃபாலோ செய்யறதா எதிர்கட்சிகள் இதை சம்பந்தப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. ஏற்கனவே விஜய் மதமாற்ற கொள்கையை தன் அரசியல் கட்சி மூலம் ஈடுபடுத்துவாரு அப்படின்னும் திமுகவோட பி டீமா இருக்காரு அப்படின்னும் சில சர்ச்சையான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருது. இன்னைக்கு வரைக்கும் விஜயோட அரசியல் பார்வையும் பலருக்கு புரியாத புதிராவே இருக்கு. அவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யோசிச்சு குரல் கொடுக்கறதா தாவேகா கட்சியை சேர்ந்த சிலர் அவங்களோட ஆதங்கங்களை மறைமுகமா வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு விஜய் செய்யற சில விஷயங்கள் திராவிட கொள்கையை ஆதரிக்கிறது போல இருக்கிறதுனால அவரை நம்பி அவரோட கட்சியை சேர்ந்திருக்க அவங்க ரசிகர்களுக்கு இது ஏமாற்றத்தையே தந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அதிமுக, பாஜக போன்ற எதிர்கட்சிகள் விஜயோட அரசியல் வருகையை ஆதரிச்சாலும் விஜயோட ஆதரவு எந்த கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர் நடத்த போற மாநாட்டை வச்சு தெரிய வரும். ஆனா மாநாடு தேதியோ தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதுக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தெரியுது. விஜய் தன் ஆதரவை திராவிட கட்சிகளுக்கு தெரிவிப்பாரா இல்ல தனித்து போட்டியிடுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.